நம்ம செருப்பால் அடிப்போன்னு சொல்லுவோம்ல, அவன் பல பேர் செருப்புக்கு நடுவில் படுத்திருக்கான். ராஜீவ் மேனன் சார் வந்து ஒரு ஸ்டூடியோ போயிருக்காரு. அந்த ஸ்டூடியோவில் ஃபைனல் மிக்சிங் நடந்திருக்கு. உள்ள வந்து பார்த்தா ஷாக்கு ராஜீவ் மேனனுக்கு. 10 அசிஸ்டண்ட், அங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாமே சேர்த்து ஒரு 30 செருப்புகள் வெளியே கடந்திருக்கு அந்த இன்ஜினியர் ரூமுக்கு வெளியே. உள்ள வந்து பார்த்தா ஷாக்கு ராஜீவ் மேனனுக்கு. செருப்புக்கு நடுவில் ஒருத்தர் ஒல்லியாக யாரோ படுத்திருந்தாராம். கடுமையான அயற்சிகள் அந்த மனுஷன் தூங்கியிருந்தார். அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார், யார் பாரு அப்படின்னு. இல்லை சார், ஒரு படத்தினுடைய இயக்குனர். படத்தினுடைய இயக்குனர் செருப்புக்கு நடுவில் படுத்திருக்காரு. அந்த செருப்புக்கு நடுவில் படுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய காவியத்தை, சேது என்ற காவியத்தை கொடுத்த பாலா தான் அந்த செருப்புக்கு நடுவில் படித்தார். அந்த அனெக்டோட்டை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அதுதான் என் லைஃப்பை வந்து ஒரு கலைஞன் படைப்புக்காக நம்ம செருப்பால் அடிப்போன்னு சொல்லுவோம்ல, அவன் பல பேர் செருப்புக்கு நடுவில் படுத்திருக்கான். அது என்ன காரணம்னா, வேணும்னே போய் படுக்கலை. அந்த மனிதனுக்கு அவ்வளோ அயற்சி. ஒரு படம், ஒரு மகா கலைஞனுக்கு ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்த பிறகு அவன் மிகப்பெரிய அயற்சிக்குள்ள போவான். அந்த அயற்சி அந்த படத்தை அங்கேருந்து பாலா வரான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என் லைஃப்பில் நடந்தது. ஓடாயம் ஆட்டுக்குட்டி படம் ரிலீஸ் ஆகி படம் பெருசாக போகலை. அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் பாலா அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நாள் பாலா என்னை கூப்பிட்றாரு, எங்கடா இருக்க அப்படின்னு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. படம் பார்க்கும்போது நான் போகலை, ஏன்னா படம் பெருசாக போகலை, படம் பெருசாக போக விடலை. அப்போ படம் பார்த்துட்டு வெளியே நிற்கிறார் பாலா. நான் பாலா அழுது பார்த்ததே கிடையாது. அப்படி கிட்டத்தட்ட 2 கண்ணிலையும் தண்ணி வந்து அழுதுகிட்டே இருந்தார். என்னை கூட்டிகிட்டு போகிறார் ரூமுக்கு. குடிக்கலாமாடா அப்படின்னு கேட்டார். இதை விட நல்ல நேரம் எது இருக்குது குடிக்கிறதுக்கு? 2 பேரும் குடித்தோம். பாதியில் சொன்னார், எனக்கு படம் பண்ணுறியாடா அப்படின்னாரு. புரியலப்பா, என்ன பண்ணி ப்ரொடியூசர், எனக்கு படம் பண்ணுறியா? உனக்கு படம் பண்ணுண்டா நான் அப்படின்னாரு. அப்படி தான் நான் பிசாசு பண்ணேன். இன்னொரு சக கலைஞன், நான் சக கலைஞன் அல்ல, அவனுடைய குழந்தை, அவனுடைய தம்பி. நான் கீழே விழுந்த டைமில் அவன் என் கையை பிடிச்சி மேலே கூட்டியாந்து படம் கொடுத்தான். எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை பாலா கொடுத்தான். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிருப்போம். நம்ம ஆயிருக்கும் போதுக்கெலாம் எனக்கு பாலாவுனுடைய வாழ்க்கை எப்படின்னா, சேது படம், சேது ஒன்லைன் 60 சீன் ஒன்லைன் எழுதிட்டு, இந்த பக்கம் தங்க பதைக்கும் அவனுடைய ஒன்லைன் இருக்கும். அது ரெண்டையும் வச்சு தான் நடுவில் சித்திரம் பேசி எழுதினேன், நடுவில் அஞ்சாதை எழுதினேன், நடுவில் கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா படங்களையும் எழுதியிருக்கேன். இந்த சேதுன்ற அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட டெம்ப்ளேட் எனக்கு இல்லைன்னா நான் உங்கள் முன்னால் நின்றுக்கவே மாட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் பாலாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்த பிறகு இன்னொரு இன்சிடெண்ட் வந்து, சேது ரிலீஸ் ஆன 3வது நாள் டெய்லி வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஒரு படம் வந்திருக்கு சேதுன்னு, அந்த படத்தை போய் பாரு, அந்த படத்தை போய் பாருனா. எனக்கு ஏதோ அதை தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்து 3வது நாள் இரவு டி நகரில் கிருஷ்ணவேணி தியேட்டரில் போயிட்டு அந்த படத்தை பார்த்தேன். நைட் ஷோ, ஃபுல் பேக்டு. படம் முடிஞ்சு நான் உட்காந்துருக்கேன். படம் முடிஞ்சு பீத்தோவனுக்கு வந்து அவருடைய 5th சிம்ஃபோனின்னு நினைக்கிறேன். அந்த 5th சிம்ஃபோனியில் வந்து அவர் அந்த சிம்ஃபோனி முடித்த பிறகு எல்லோரும் எந்திரிச்சு நின்று 11 நிமிஷம் கிளாப் பண்ணாங்களாம். அதான் ஹிஸ்ட்ரியில் அதிகமான லாங் டூரேஷன் ஸ்டாண்டிங் ஓவேஷன். தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில் ஒரு சின்ன தியேட்டரில் பாலாவுக்கு 4-5 நிமிடங்கள் ஸ்டாண்டிங் ஓவேஷனை நான் பார்த்தேன். வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் ₹20 மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods.